எல்லாருக்கும் வணக்கம். நான் பழைய வீடியோவெல்லாம் எல்லோரும் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் மேலும் மேலும் என் வீடியோவெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லி மக்கள்கிட்ட கொஞ்சம் கொண்டு போகணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அதனால் நீங்கள் எல்லோரும் எனக்கு ஆதரவு கொடுக்கணும். நிறைய இந்த வீடியோவெல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் போடணும், எல்லாமே பண்ணணும். இன்றைக்கி நான் சொல்ல போகிறது வந்து ஒரு பிரபல பாடகி. ஆனால் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரு பாடகி, எல்லாராலையும் விரும்பப்பட்டவா, ரொம்ப ரொம்ப உயர்வானவா, உலகத்தில் எந்த நாட்டுக்கும் போகாதையே இல்லை. அப்படி அது மாதிரி அவளுடைய பாடல்கள் கேட்காத மனுஷாலே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு புகழ்பெற்ற எம்எஸ் சும்மா. அவங்கள எல்லோரும் எம்எஸ் சுப்புலட்சுமின்னு சொன்னால் கூட எம்எஸ் அம்மானு தான் அவங்களுக்கு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கணுங்க. எல்லார் வீட்லேயும் காலம்பரை சுப்பிரபாதம், சாயங்காலம் விஷ்ணு சரஸ்ராமம் போடாதையே இருக்க மாட்டாங்க. அவங்க குரல் ஒலிக்காத வீடே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ இதுவாக இருந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடகி. நாங்கள் எல்லோரும் தஞ்சாவூர் சைடுங்கிறதுனால இந்த மியூசிக்கில் எனக்கு நாலேஜ் கிடையாது, பட் பிடிக்கும். பாட்டெல்லாம் கேட்க பிடிக்கும். சபாவில் மெம்பராக இருக்கிறதுனால கச்சேரிக்கெல்லாம் போவோம். நானும் எங்கள் அக்காவும் நிறைய இது பண்ணுவோம். பட் எங்கள் அக்கா ரொம்ப நல்லா பாடுவோம். நல்ல சாஸ்திரமாக கற்றுண்டா சங்கீதம். சடகோபன் ஒருத்தட்ட கற்றுண்டா. அதனால் அவள் நல்லா பாடுவோம். அவள் கூட வீட்டில் பாடிக்கடி பழக்கத்தினால எனக்கு தெரியும். அவ்வளவுதான். இப்போ பெரிய நாலேஜ் கிடையாது. பட் எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆசை என்னென்னா, சின்ன வயசுலேயே எம்எஸ்ஸை ஒரு தரம் பார்க்கணும், அவங்களோட பேசணும் அப்படிங்கிறது எங்களுக்கு நிரந்தரமாக அது இது ரொம்ப ரொம்ப ஆசையான ஒரு நிகழ்ச்சி இது. அதில் வந்து அந்த காலத்தில் அவங்க போட்டிருந்த புடவையே ரொம்ப பிரபலம். எம்எஸ் ப்ளூன்னு அந்த கலருக்காகவே எல்லோரும் வாங்குவாள். எம்எஸ் ப்ளூன்னா அந்த அளவுக்கு புகழ் பெற்றவர்கள். அந்த மாதிரியான ஒரு இசை மேதை அவங்களோட பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. என் லைஃப்பில் நான் மறக்க முடியாத ஒரு ஆனந்தமான விஷயம். எப்பன்னா, கலைஞருடைய பேரனுக்கு கல்யாணம். பேரன் எந்த பேரன்னு தெரியல, பட் அவர் எப்போவும் கலைஞருடைய பொண்ணு செல்வி அல்லது அவங்க வீட்டிலேருந்து அவங்க பையன், இந்த தமிழரசுன்னு ஒருத்தர் இருப்பார், அவர் அல்லது அவர் மனைவி இந்த மாதிரி வந்து நேராக வந்து கூப்பிடுவார். ஏன்னா கலைஞர் ஒரு தனக்கு ரொம்ப விருப்பப்பட்டவாளை அவளை நேராக போய் கூப்பிடணும்னு அவளுக்கு சொல்லுவார். அதனால் அவள் வந்து நேராக வந்து கூப்பிடுவாள். அது மாதிரி கூப்பிட்ருக்கச்சே நானும் இவரும் போயிருந்தோம். அங்கே நல்ல கும்பல். அப்போ அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்தார், கலைஞர் கருணாநிதி. அதனால ரொம்ப கூட்டம். அந்த கூட்டத்தில் திடீர்னு பார்த்தாக்கா எம்எஸ்ஸையும் அவங்க ஹஸ்பண்டு இன்னும் ஏதோ 2 பேரோட கூட வந்தாங்க. உட்காரவே அவங்களுக்கு இடம் இல்லை, அப்படி ஒரு கூட்டம். நான் என்ன அறியாத எழுந்துன்னு இங்கே வாங்க இங்கே இடம் இருக்குதுன்னு சொன்னேன். அப்புறம் கிடுக்கிடுன்னு வந்துட்டு, நீ எழுந்து ஒன்று இடத்த கொடுக்குறியா அப்படின்னு சிரித்தாங்க. பரவாயில்ல நான் கொஞ்சம் நேரம் நிற்கிறேன், நீங்கள் உட்காருங்கன்னு. அப்புறம் உட்காந்தாங்க. அதுக்குள்ளே என் பக்கத்தில் இருந்தவா எழுந்துன்னுட்டா. நானும் உட்காந்துட்டேன். எனக்கு என்னையே பார்த்து கிள்ளி பார்த்துனேன். ஆகா, நம்ம எம்எஸ் பக்கத்தில் உட்காந்துருக்கோம், இந்த மாதிரியான ஒரு பேர் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு என் கசின்ட்டெல்லாம் சொல்லி நான் ரொம்ப பெருமைப்பட்டுட்டேன். இந்த மாதிரி எனக்கு கிடச்சிதுன்னு ரொம்ப அன்பாக ரொம்ப பிரியமாக நல்லா பேசியிருந்தாங்க. வெறும் விஷயங்கள் தான், இசையை பற்றி இல்லை. ஏன்னா எனக்கு தெரியாததுனால நான் அது வாயை திறக்கலை. மற்ற விஷயங்களை பற்றி நிறைய கொஞ்ச நாள் பேசியிருந்தாங்க. அப்புறம் ஒரு தடவை வந்து பிரேமா கிருஷ்ணசாமின்னு டாக்டர், நான் அவங்க வீட்டு அங்கே டாக்டரை பார்க்க போயிருக்குச்சே, அவங்களும் அங்கே வந்திருந்தாங்க. அப்போவும் அதே மாதிரியே ரொம்ப அன்பாக என்ன யாருக்கு உடம்பு, என்ன எதுக்கு வந்த அப்படின்னு. நீங்கள் என்னன்னு, எனக்கு ஏதோ சுகர் பேனால எனக்கு கொஞ்சம் கையை தூக்க முடியலை, அதனால் டாக்டர் கிருஷ்ணசாமியை பார்க்குறதுக்காக வந்தேன்னாங்க. அந்த மாதிரி ஒரு உயர்ந்த இது. அவரை பற்றின ஒரு நியூஸ் வந்து நானும் எங்கள் ஹஸ்பண்டு மூலியமாக நான் கேள்விப்பட்டது. அது வந்து சொன்னவா வந்து ஒரு உண்மையாக சொல்லக்கூடியவ தான், திருப்பதி தேவஸ்தானத்தில் இருந்தவா தான். அதனால் அது உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அதை பற்றி கரெக்டாக தெரியல. அங்கே வந்து ஒரு தேவஸ்தானத்தில் ஒரு பெரிய ஆஃபீஸர் மாதிரி ஒருத்தர், அதாவது சிஇஓ மாதிரி, அவர் வந்து சங்கராச்சாரியார் பரமாச்சாரியாரை பார்த்துருக்கார். அப்போ வந்து அவர் சங்கராச்சாரியார் பரமாச்சாரியார் சொன்னாராம், எம்எஸ்ஸுக்கு கொஞ்சம் சிரம தசை, நீ வந்து தேவஸ்தானத்து மூலியமாக ஏதானும் ஹெல்ப் பண்ணு,
ஏன்னா அவர் நம்ம யார் பணம் கொடுத்தாலும் அவர் ஹஸ்பண்ட் சதாசிவமும் வாங்க மாட்டார். அதனால் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி நீ அவளுக்கு கொஞ்சம் செய்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னாரு. அவர் சங்கராச்சாரியார், அந்த CEO சங்கராச்சாரியார் சொன்னதை தலைமையில் கொண்டு செய்யக்கூடியவர். அதனால் அவர் கண்டிப்பாக தங்களுடைய உத்தரவை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே போனோன்னே தேவஸ்தானத்துலேருந்து எப்படி அவகிட்ட சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு எல்லோரும் ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு ஏதோ ஆலோசனை பண்ணுற காலத்தில் இது இந்த தர்மசேரில் ஒரு 10-15 பேர் பஜன் பண்ணிட்டு வந்தாலும் அவளுடைய பஜனில் இருக்கிற பாட்டு தெலுங்கு தான். பஜனில் இருக்கிற பாட்டு பெருமாளை பற்றி நல்லா இருந்துதான். உடனே அவர்கிட்ட கேட்டிருக்கா, யார் இது, என்ன, எப்படி, என்னென்னு. எங்களுக்கு தெரியாதுன்னு ஏதோ அவள் ரொம்ப ரொம்ப சாதாரணப்பட்டவள், பட் தெய்வ பக்தி உள்ள பக்தர்கள் அவ்வளவுதான். அதனால் அவள் சொல்லியிருக்கா, இல்லை எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, நாங்கள் இது அன்னமாச்சாரியார்னு 62 பாட்டுன்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தா நாங்கள் அதுக்காக பண்ணோம். உடனே அவள் அன்னமாச்சாரியார் யார், எங்கே, எப்படி, என்னம்மா பாட்டெல்லாம் இருக்குது, எங்கே இருக்குங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு அதை கண்டுபிடிச்சி செஞ்சு அப்புறம் அந்த பாடல்களை எடுத்து எம்எஸ்ஸை பாட வைக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கு. முதல்ல எம்எஸ் சதாசிவம் ஒத்துக்கலை. நாங்கள் இப்போ அதெல்லாம் பாடுறதில்லை, இதெல்லாம் இப்போ முடியறதில்லை, வேண்டான்ட்டு. இல்லை நீங்கள் தான் பண்ணணும், எப்படியாவது பண்ணோம், இல்லை நாங்கள் பணத்துக்கு எதுவும் பண்ண மாட்டோம், பணம்லாம் இல்லை, வெறுமை தான் நீங்கள் பாடுங்க, கண்டிப்பாக எம்எஸ் அம்மா பாடினா தான் அது சரியாக இருக்கும்னுட்டு எங்களுக்கெல்லாம். அதனாலே நீங்கள் எப்படின்னா அப்புறம் எம்எஸ் பெருமாளை பற்றியா, பகவான் வெங்கடாஜலபதியை பற்றியா, நான் கண்டிப்பாக பாடுறேன், நீங்கள் வருத்தப்படாதீங்க, இது பண்ணிக்காதீங்கன்னு சொல்லிவிட்டு அன்னமாச்சாரியார் கீர்த்தனையே பாடினாக்கலாம். பாடி முடித்து எல்லாம் பண்ணி ரெக்கார்டிங் பண்ணி இதுவும் பண்ணிட்டான், வெளியிட்டு எல்லாம் முடிச்சிட்டான். அப்புறம் அவள் போயிட்டு நீங்கள் ராயல்ட்டியை வாங்கிக்கணும்னு இருக்கா. இல்லை நாங்கள் அதெல்லாம் வாங்கிக்க மாட்டோம்னு. இல்லை எங்களுக்கு தேவஸ்தானத்துலேருந்து நாங்கள் கணக்கு சொல்லணும், ராயல்ட்டி கொடுத்தோம்னுலாம் சொல்ல முடியாது, இது எங்களுடைய ப்ரொசீஜர், நாங்கள் உங்களுக்கு பணம் கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுக்கல, ராயல்ட்டி கொடுக்கணுங்கிறது எங்களுடைய ப்ரொசீஜர், நாங்கள் அதை இது பண்ணக்கூடாது, கொடுக்குறோம், நீங்கள் வேணும்னா அப்புறம் யாருக்கு வேணாலும் கொடுத்துக்கலாம், தானமோ தர்மமோ அது உங்கள் இஷ்டம், எங்களது ராயல்ட்டின்னு சொல்லிவிட்டு அவர் இது பண்ணியிருக்கார். முதல்ல அவள் வாங்க மாட்டோன்னு கண்டிப்பாக சொல்லியிருக்கா. அப்புறம் வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். வாங்கிட்டு தான தர்மம் பண்ணியிருக்கிறதா கேள்வி. இது எனக்கு ரொம்ப அதிசயமாக எப்பேற்பட்ட ஒரு இது பணங்காசுக்கே ஆசைப்படாத ஒரு பக்திக்காகவே உயிரை பிடிச்சுன்னு அப்படியே அவங்க பாட்டில் வர பக்தி எந்த பாடகராலும் பண்ண முடியாது. அவங்கள மாதிரி அந்த கிருஷ்ணரையோ ராமரையோ வெங்கடாஜலபதியோ முருகனையோ இல்லை அனுமாரியோ யாரை பற்றி பாடினாலும் அவங்களத்தனை அந்த பக்திக்கு யாருமே ஈடு கிடையாது. அவ்வளவு. இன்றைக்கி அன்னமாச்சாரியார் கீர்த்தனை ரொம்ப புகழ், எல்லா பாடகர்களும் கச்சேரியில் பண்ணுறாங்க. அதுக்கு மூல காரணம் எம்எஸ் தான். அவங்க தான் அதை பாடி ஆரம்பித்து பண்ணது. இந்த நியூஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், பட் நான் எனக்கு ஒரு அதிசயமாக இருந்தது. அதனால் இது உங்களுக்கெல்லாம் தெரியாதவாளுக்கு தெரிஞ்சுக்கணும். எம்எஸ்ஸை தெரியாத யாருமே இருக்க முடியாது, பட் அன்னமாச்சாரியார் அவங்க பாடினது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இதை நான் ரொம்ப விரும்பி சொல்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இது. இப்போவும் திருப்பதி போனோம்னா அவங்களுக்கு வெங்கல சிலை வச்சுருக்காங்க தேவஸ்தானத்தில். அதாவது திருப்பதி மலை ஏறுறதுக்கு முன்னாடி இந்த திருச்சானூர் திரும்புகிற இடத்துல இப்போவும் வச்சுருக்காங்க. அதனால் இதை பற்றி நான் உங்களுக்கு இந்த நியூஸை சொன்னேன். நீங்கள் இதை பற்றி எனக்கு கமெண்ட்ஸில் எழுதுங்கோ. பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, என்னமா இருந்தது நான் சொன்னது, உங்களுக்கு இது ஒரு ஆச்சரியமான நியூஸாக இல்லை ஓரளவு எல்லாருக்குமே தெரியுமான்னு எனக்கு தெரியல. இது தேவஸ்தானத்தில் வேலை பார்க்குற ஒருத்தர் இவர்கிட்ட சொல்லிட்டு சார், நான் கூட இருந்தேன், அதனால இது சொல்கிறேன். வணக்கம்.